மூலவரை தரிசித்த பிறகு பிரதமர் நரேந்திர மோடி உற்சவரை தரிசிக்கக்கூடிய காட்சி, சடாரி வைத்து அவருக்கு ஆசீர்வாதம் வழங்கப்படக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். தீர்த்தம் வழங்கப்படுகிறது. இதற்கு முன்னதாக பூர்ண கும்ப மரியாதை வழங்கப்பட பிரதமர் நரேந்திர மோடி ரங்கரங்கா கோபுரத்தின் வாயிலாக உள்ளே வந்தார். ஸ்ரீரங்கம் பெருமாள் கோயிலுடைய பிரதான யானைக்கு பழங்கள் வழங்கி வழிபட்டார். கருடாழ்வார் சன்னதிக்கு சென்ற பிரதமர் நரேந்திர மோடி மூலவர் பெரிய பெருமாளை தரிசித்தார். இப்போ உற்சவரை தரிசிக்கக்கூடிய காட்சிகளை பார்த்தோம். மூலஸ்தானத்துக்கு செல்வதற்கு முன்பாக ஸ்ரீரங்கத்தின் பிரம்மாண்டமான கருடாழ்வார் சன்னதியில் பிரதமர் நரேந்திர மோடி வணங்கக்கூடிய காட்சிகள் இவை. பிரதமர் நரேந்திர மோடிக்கு பூர்ண கும்ப மரியாதை வழங்கப்படக்கூடிய காட்சிகள் இவை. இந்த கோபுரத்தின் வாயிலாகத்தான் பிரதமர் நரேந்திர மோடி இந்தியாவின் முதல் பிரதமராக ஸ்ரீரங்கம் திருக்கோவிலுக்கு வரும் முதல் பிரதமர் என்ற அந்தஸ்தை பெறுகிறார். இது அநேகமாக ஸ்ரீரங்கம் திருக்கோவிலுடைய பிரதான யானையான ஆண்டாள் என்று நினைக்கிறேன். இந்த யானைக்கு கிட்டத்தட்ட 42 வயசு, 36 வருஷமாக இந்த கோவில் திருப்பணிகளில் ஈடுபட்டிருக்கக்கூடிய இந்த யானைக்கு பழங்கள் கொடுக்கிறார். ப்ரொஃபஸர் என்னை கரெக்ட் பண்ணலாம் if I'm wrong. பிரதமர் நரேந்திர மோடிக்கு யானை ஆசி வழங்குகிறது. யானை வழிபாட்டுக்கு பிறகு பிரதமர் நரேந்திர மோடி கருடாழ்வார் சன்னதி உள்ளிட்ட பல்வேறு சன்னதிகளுக்கு சென்று வழிபட்டு வருகிறார். 155 ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஒரு பிரம்மாண்டமான திருக்கோவில் என்பதனால இது பெரிய கோவில் என்று அழைக்கப்படுகிறது. இஸ் த லார்ஜஸ்ட் டெம்பிள் காம்பவுண்ட் இன் த வேர்ல்ட் என்பது தனது அந்தஸ்து. யானையை பிரதமர் நரேந்திர மோடி வணங்கிய பிறகு திருவரங்கநாதர் உற்சவமூர்த்தியை வணங்குகிறார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.